சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சார், இந்த அடுத்த ஒரு மாதம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அரசியலில் குதிக்கிறதுனா எவ்வளோ ஹைட்லேருந்து எங்கேருந்து கீழே குதிக்கிற படத்தில் வடிவேலு கேட்குற மாதிரி அந்த மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்காகவே இந்த எக்ஸ்க்ளூசிவ் பதிவு. ஏன் எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்கு மட்டும் அப்படின்னா, சார் உங்களுக்கு 1 2 பிரச்சனை 100 அந்த மாதிரி இந்த 20ஆம் தேதியோட கடைசி நாள் டெட்லைன். நாளை மறுநாளோட டெட்லைன். என்ன டெட்லைனு? இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த ஆள் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சார் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், ஜாகிரதையாக இருங்க, உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதிவை பார்த்து உண்மையிலேயே வெற்றி நான் நினைக்கிறதுனா ஓடி போய் உங்கள் ஒய்ஃப்ட்ட வெள்ளை கொடிக்கு ஒரு வேலை தகால்னு காலில் விழுந்துட்டு ஐ லவ் யூ டியர் அப்படின்ட்டீங்கன்னா. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சார், இந்த அடுத்த ஒரு மாதம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அரசியலில் குதிக்கிறதுனா எவ்வளோ ஹைட்லேருந்து எங்கேருந்து கீழே குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்தில் வடிவேலு கேட்குற மாதிரி அந்த மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்காகவே இந்த எக்ஸ்க்ளூசிவ் பதிவு. ஏன் எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்கு மட்டும் அப்படின்னா, சார் உங்களுக்கு 1 2 பிரச்சனை 100 அந்த மாதிரி இந்த 20ஆம் தேதியோட கடைசி நாள் டெட்லைன். நாளை மறுநாள். நல்லா புரிஞ்சுக்கணும், நாளை மறுநாளோட டெட்லைன். என்ன டெட்லைனு? இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, இந்த ஆள் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சார் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், ஜாகிரதையாக இருங்க, உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது எல்லாம் சரியாகக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு மனிதனுக்கு எல்லா கிரகமுமே சேர்ந்து எல்லா கிரகமுமே சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தா அவன் என்னதாயா பண்ணுவான்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துக்கு எல்லா கிரகமும் போகுது. 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது அயல்நாட்டு பயணம், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. இந்த இடம் ஹைலி ரொமான்டிக் அண்ட் ரொமான்டிக். இந்த இடத்துக்கு ஒரு 5 கிரகங்கள் சேருகிறது. வழக்கம் போல நம்ம சுனாமி பாய்ஸ் 7வது இடத்துல இவ்வளோ பேர் வந்துருச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும் ஏதாவது சொல்லுவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, ஜோதிடம் எனும் அருங்கலை நாம் வாழ்வதற்காக கண்டுபிடித்தது, யாரும் சாவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. ஸோ அதனால் இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும்னு பார்க்குறோம். அதில் முக்கியமாக காதல் வருகிறது. ஆமாம் சார், அது ரொம்ப நாளாக இருக்குது. லயன், இந்த லயன் குவாட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா இந்த சிங்கம் அந்த லயனஸ் கிட்ட அடி வாங்குற எல்லாரும் தெரியும். சிங்கத்தின் காதல், த லயன், அதுவும் இந்த மொஃபாசா வந்தப்போ கதெல்லாம். இப்போ 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா காதல் வருகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு, காதல். ஸோ அந்த மாதிரியான முரட்டுத்தனமான ஒரு இதனால் என்ன சார் பண்ண போகிறோம், போய் பொண்ணு கேட்டுருவோம், தைரியமாக கேட்டுருவோம். நீங்கள்லாம் எப்படின்னா லவ் பண்ணிவிட்டு இந்த லவ் லெட்டர் கொடுத்து அந்த டைப்லாம் கிடையாது. லவ் ஓகேன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறது, பொண்ணு வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டுறது. இன்னும் ஒரு முரட்டுத்தனம். இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஃபாரின் கனவுகள்லாம் ஓகே ஆகுங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒருவருடைய நிறைவேறாத கனவுகள், நான் அமெரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போனோம், உலகம் இன்று நான் பார்க்கிறேன், என் வயதில் இத்தனை வயதில் நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலக நாடுகள் மேலே பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சதெல்லாம் ஒரு காலம். என்னுடைய இளமை காலங்களில் 18 19 வயதுலலாம் அமெரிக்காங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம் ஜாப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அடுத்த தெரு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரஷ்யாலாம் நீங்கள் விசாவே இல்லாமல் கமான்னு கூப்பிட்றான். ஸோ அப்போது அந்தளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது உள்ளபடியே நாம் எல்லாம் இந்தியராய் பெருமை கொள்ள வேண்டும். நம்ம நல்லா வளர்ந்துருக்கோங்கிறது இதே சாட்சி. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் எ ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் ஜாப், இதெல்லாம் வரும். வெளிநாடுகளிலே நீங்கள் பயணங்கள் செய்ய போகிறீர்கள், வெளிநாட்டு உறவுகளோடு வர்த்தகங்கள் செய்ய போகிறீர்கள், இதெல்லாம் ஏற்படும். அப்போ இந்த வெளிநாடுங்கிற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப
அஃபோர்டபுள், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, வெளிநாடுகள் பயணத்தை தாண்டி 7ஆம் இடம் என்பது மனைவி. அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் வருமா? சார், இத்தனை கிரகம் வர்றது நல்லதான்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யாராவது ஒரு ஆள் பர்பஸாக இருந்து பண்ணாதான் எய்தர் நமக்கு நல்லவனாக இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டது நடக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? இப்போ கேரம் போர்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான், 4 பாக்கெட்டில் ஏதாவது ஒரு பாக்கெட் விழுந்துடும், யூ டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. 3-10 கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 1-10க்கு 1, அதே மாதிரி உங்களுக்கு 2-11 கூடிய புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இவங்க 2 பேரும் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்ய போகிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார். கூடவே ராகுவும் சேர்ந்து இருக்கிறார். அப்போ இத்தனை பேருமா சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருந்தால் என்னாகும்? 7ஆம் இடம் என்பது ஒரு பெரிய நற்காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறது என்பது திண்ணம். அப்போது இந்த 7ஆம் இடத்துல வேறு என்னெல்லாம், அப்போது மனைவி கூட வந்து பிரிவாக இருக்காங்க அப்படின்னா என்ன, அதெல்லாம் சரியாகும். அந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும்னா நிச்சயம் 200% அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். டைவர்ஸ்னும் ஒரு பாம்பு, ஒரு நச்சு பாம்பு, ஒரு நச்சரவம் பல பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி பிரிச்சிருக்கு. இன்றைக்கி 100% பேர் செப்பரேஷன் அல்லது டைவர்ஸு அல்லது ஒரே வீட்டுக்குள்ளே கதவை மூடிட்டு பக்கத்து ரூமில் இருக்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அமெரிக்கா நமக்கு அடுத்த வீடாகிவிட்டது. எப்படி ஒரு கவிதையாக சொல்லட்டுமா? அமெரிக்கா நமக்கு அடுத்த வீடாகிவிட்டது நண்பர்களே, வாழ்த்துக்கள். ஆனால் அடுத்த வீடு அமெரிக்காவாகிவிட்டது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். அமெரிக்கா நமக்கு அடுத்த வீடாகிவிட்டது, ஆனால் அடுத்த வீடு அமெரிக்காவாகிவிட்டது. அதான் உண்மை. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் நம்மளுடைய எல்லாம் இப்போ தனித்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆனாலும் ஒரு மொபைல் எடுத்து தனியாக உட்காந்துருக்கிறது. அதான் அதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷன். என்னை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக விடுங்கன்னா உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, அதுக்கு பேர் தான் பீஸ்ஃபுல்லாக விடுறது. எப்படி மைண்டை மாற்றிட்டானுங்க பார்த்தீங்களா? இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பொன்னான நேரம் வந்து விட்டது. தயவுசெய்து உங்கள் ஒய்ஃபோடு சேர்ந்து சமாதானம் ஆகிற வழியை பாருங்கள். டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். என்னை பொறுத்தவரை வழக்கில் இருந்து ஒழியப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. காரணம் என்னவென்றால், இது என்னைக்காவது நடந்தால் பரவாயில்ல. மனமுறிவு நடப்பவர்களுக்கு தான் அதன் வேதனை தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது எங்கேயாவது நடந்தால் பரவாயில்ல. குடித்தா பிரச்சனை, அது எங்கேயாவது நடந்தால் பிரச்சனை. எல்லோரும் அதையே பண்ணும்போது தான் ஒரு பயம் வருது, என்னடா இது கல்ச்சர் ஆகிடுச்சா அப்படிங்கிறது. ஸோ அப்போது சிறு பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுத்து போங்க. உண்மையில் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், நிறைய பேர் டைவர்ஸ்க்கான காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையாக இருக்கும். அப்படி அதே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பிரிஞ்சிருக்கிறப்போ பெரும் சூன்யத்தை சந்திக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு விரக்தியை சந்திக்கிறார்கள். நிறைய பேர் மது பழக்கங்களுக்கு அடிமையாகிறதும் சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் போகிறதும் கூட இந்த பிரிவு தனிமை துரத்தி தான் அப்படி ஆகுது. அதனால் நண்பர்களே, 7ஆம் இடத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது டைவர்ஸ் பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த பதிவை பார்த்து உண்மையிலேயே வெற்றி நான் நினைக்கிறதுனா, ஓடி போய் உங்கள் ஒய்ஃப்கிட்ட வெள்ளை கொடிக்கு ஒரு வேலை, காலில் விழுந்துட்டு ஐ லவ் யூ டியர் அப்படின்ட்டிங்கன்னா ஆல் ப்ராப்ளம் சால்வ். அப்போது என்ன பண்ணுங்க, என்ன சார் வாழ்க்கையில் இப்போ என்ன பகுத்துட்டுக்காரன் பார்க்குறதுக்காக நம்ம வாழ்கிறோம், நமக்காக வாழ்கிறோம். அப்போ நமக்கு பொண்டாட்டி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் போய் கால் விடணும். அப்போ என்ன பண்ணால் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், 3ஆவது நாள் பழகிடும் விடுங்க. அப்போ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படின்னு நடிச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் வரும். தயவுசெய்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய அப்டேட்ஸ் தினமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.